பத்திரிகை கொடு. அண்ணன் வந்துருவாரு, நீங்க உட்காரு. வணக்கண்ணே. வாங்கடா, எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கோம்ண்ணே. தட்டோட வந்திருக்கீங்க. என் தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் பத்திரிகை கொடுக்கலாம்னு. உங்களை முடிச்சிட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். என்ன கொல்ல வந்தவன் ஒருத்தன் கூட நிம்மதியா சாவக்கூடாது. எல்லாரையும் தூக்கி செங்க சுளையில போட்டு எரிகடா. எலும்பு கூட மிஞ்ச கூடாது. தூக்கி போடா. என்னடா நடக்குதுங்க? யார் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு பார்க்க மாட்டீங்க? போடா வெளில. வரதா, உனக்கு ஒன்றும் ஆவலியே? எனக்கு ஒன்றும் ஆகல தாத்தா. இவன் தான் என்னை காப்பாத்தினது. யார் இந்த தம்பி? என் ஃப்ரெண்டுங்கய்யா. டேய், நேத்து ராத்திரி நீ தானே என் பேரனை போன்ல அசிங்க அசிங்கமா பேசுறேன். கொலகாரனை கூட மன்னிச்சிடுவோம், ஆனா மானத்தை வாங்கின மன்னிக்கவே மாட்டோம். ஐயா நாளைக்கு என் ஃப்ரெண்டு தான், போதல தெரியாம வளரிட்டான், மன்னிச்சு விட்டுருங்க. தம்பி, நீ சொல்றதுக்காக இவனை விடுறேன். தேங்க்யூங்கய்யா. போயிரா போயிரா போயிரா. ஏய். அண்ணே எங்க போற? வீட்டுக்கு. உன்னை மன்னிச்சு தான் விட்டேன்னாரு. வீட்டுக்கு போக சொல்லியே நேடா முழிக்கிற. நீ பேசின பேச்சுக்கு 1 வருஷம் இங்க அடிமையா வேலை செஞ்சுட்டு வாங்கின 15 லட்சத்தையும் வட்டியோட வச்சுட்டு போறேன். அடிமையா? நீ என் உயிரை காப்பாத்திருக்க, இந்த வேலையும் செய்ய வேண்டாம். இவனுங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு பாத்துக்கோ. வாங்குறது கடன், இதுல ஒயிட் அண்ட் ஒயிட் வேற. சரியா சொன்ன வரதா. சரி, வேலையை பாருங்க. அண்ணே என்னடா வேலை வேலைன்றீங்க, என்ன வேலைன்னு சொல்லவே இல்லை.